மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனால் எங்கள் மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜா இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்டில் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிரால சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு TK இளங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காரு. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம், அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர் 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. சிபிஆர் அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார். இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் அண்ணன் ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான பில் பாஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 30 நாட்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள், பொய் வழக்குகள் எளிதாக பதியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி, கேபினட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை, அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனா அமைச்சராக கன்டினியூ பண்ணாரு. தமிழகத்தில் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினாங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டரை பாக்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது.
அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை. இன்னைக்கு அந்த சின்ன லூப் ஹோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதை எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இடி போன்ற ரைடுகள்ல திருப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவரெல்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே இருக்கிற சூழல். ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க, எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்களுக்கு நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேல இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்குமெண்ட் சேக். ஆனா 31 நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு காலக்கெடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும். அது ஜனநாயகத்துக்கு எதிரானதா பார்க்கிறோம். அண்ணா ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோங்கண்ணா, ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில 31வது நாள் இருக்கிறாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்பனா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டில் இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், 8-9 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்க பெயில்ல வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாதல்லங்கண்ணா. நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க, நாளை எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. ஒரு தெலுங்கு நாட்டை சார்ந்தவரை அறிவித்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மண்ணின் மக்களோடு நிற்கப் போகிறாரா, மதவாத சக்திகளோடு நிற்கப் போகிறாரா, பாசிசத்தை வளர்த்தெடுக்கும் கும்பலோடு துணை போக போகிறாரா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆந்திரா மக்களும் தெலுங்கானா மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுதர்சன ரெட்டி அவர்கள் சாதாரண நபர் இல்லை. உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதி, ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவரைத்தான் இந்தியா கூட்டணியை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் ஆந்திரா மக்களிடம் தெலுங்கானா மக்களிடம் அந்நியப்பட போகிறாரா அல்லது இல்லை என் மாநில வேட்பாளரை ஆதரிக்க போகிறோம் என்று சொல்ல போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாரு இல்லையே, பாசிசவாதி கிடையாது, மதவாதி கிடையாது, ஆர்எஸ்எஸ் வாதி கிடையாது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் தமிழராக இருப்பார்.
எல்லா மக்களும் இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இந்திய பிரஜையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்தியர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சரியான வேட்பாளர். எங்கள் வேட்பாளர் இஸ்லாமியரும் இந்தியர்கள், கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள், பார்சியும் இந்தியர்கள், பௌத்தர்களும் இந்தியர்கள், சீக்கியரும் இந்தியர்கள், தலித்துகளும் இந்தியர்கள்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் தான் நேர்மையான உண்மையான இந்தியாவின் முகமாக இருக்க முடியுமா கண்டி? இல்லை நான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பெருமை சொல்கிறவங்க வந்து இந்தியராக இருக்க முடியாது. சார், அதே போல் நாடாளுமன்றத்தில் வந்து புதிய மசோதா தாக்கல் செய்யப்படுறாங்க. முதல்வர் அமைச்சர்கள் 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படும். அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுறாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு வேளை மெஜாரிட்டியாக வந்திருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நாக்பூரில் இருக்க ஆர்எஸ்எஸ் தலைமைகள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருப்பாங்க. இப்போ நீ கேள்வி கேட்டால் அவனுக்கு சிறை, கேமராவை தூக்கி பிடிச்சிங்களாம் சிறை, கேமராவை அவங்க பக்கம் காட்டாமல் இன்னொரு பக்கம் காட்டினா சிறை, அவங்க செய்தியை போடலன்னா சிறை, இதுக்கும் சட்டம் கொண்டு வருவாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. சார், ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். மீண்டும் வந்தால் இதே வண்டியில் நீங்கள் உயிருக்கு போராடுற அளவுக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களை மிரட்டியிருக்காரு. இந்த பொதுக்கூட்டத்தில் அவரோட மீட்டிங்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறதுக்காக மிரட்டியிருக்காரு. இல்லைங்க, ஆம்புலன்ஸ்ன்றது வந்து உயிர் காக்கும் சேவை. முதலமைச்சரோ பிரதமரோ யார் வந்தாலும் ஒரு மரபு, மனிதாபிமானம், உயிருக்கு போராடக்கூடியவர்களை எடுத்து போகிற வண்டி தான் ஆம்புலன்ஸ். அதுக்கு வழி விடணும். அதுவே அவருக்கு தெரியலனா என்ன, அவர் 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்திருக்க போகிறாரு, மீண்டும் நான் முதலமைச்சராக வருவேன்னு மக்களிடம் போய் சொல்கிறாரு. இதுதான் பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் பேசுவது ஒரு தலைவருக்கு தகுதியா? இதுதான் என்னுடைய கேள்வி. விஜயோட மாநாடு நடக்கும்போது விஜயோட முகப்புல மாநாட்டு முகப்புல வந்து அண்ணா எம்ஜிஆரோட புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? மாநாடு எப்படி இருந்தது? அவருடைய மாநாடு, அவர் எந்த படத்தை ஒன்றாலும் தமிழ்நாட்டு தலைவர்கள் படத்தை போட்டுக்கலாம். அது அவருடைய விருப்பம். நாம் ஒன்றும் அதில் பெரிய செய்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போய் எப்படி வருது. தேங்க்யூ. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியில எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிச்சுட்டாரு. தொடர்ச்சியாக பேசுறாரு. ஏற்கனவே சிவகுமார் அவர் இருக்காரு. நேற்று பேசும்பொழுது வந்து திமுக கூட்டணியில் பணம் பெற்றாங்க, இதை பற்றி பேச இடதுசாரி தயாராக இருக்காங்கன்னு பேசுறாங்க. அவருடைய இந்த பேச்சு அதிமுக பொதுச் செயலர்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு அஜெண்டாவா? பாஜக என்னென்ன எழுதி கொடுக்குதோ அதை அவர் பேசணும். பாஜக எழுதி கொடுப்பதை அவர் பேசல் தான் அவருக்கு என்ன நிலை ஏற்படும்னு அவருக்கே தெரியும். பாஜக நாக்பூர்லேருந்து டிராஃப்ட் போட்டு எழுதி, இப்போ வந்து அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்லை, பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய தலையாட்டும் பொம்மையாக இருக்கார். அவர்கள் எழுதி கொடுத்தும் படிக்கும் ரீடராக இருக்கார், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத வாசிக்கிறார், ஒரு வாசிப்பாளர் ஆகிட்டார். பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை அவர்கள் எழுதி கொடுக்கும் கொள்கையை இதே கம்யூனிஸ்டுகளுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம், ரெட் கார்பெட் வெல்கம்னாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க? இது சிவப்பு கம்பளம் வரவேற்பு இல்லை, ரத்த கம்பளம் வரவேற்பு, ரத்தை கரம் படைந்த கம்பளம்னாங்க. உடனே பாயிறார் அவங்க பேரில். இது என்ன அரசியல்? இது என்ன நாகரிகம்? ரைட், தேங்க்யூ.